ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென் ஸ்பின்னிங் ட்ரிக்கில் வந்து ரொம்ப ஸ்மூத்தான ட்ரிக்கான சோனிக் ட்ரிக் எப்படி செய்யலாங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக அண்ட் வந்து பார்க்க வந்து நிறைய பேர் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ட்ரிக்கு. சீக்கிரமாக எல்லாருமே இம்ப்ரெஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரிக் தான் இது செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபிங்கர்ஸ் வந்து இந்த 2 ஃபிங்கர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, இந்த மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல், இந்த 3 விரலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சோனிக் ட்ரிக் வந்து செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, போன வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து சார்ஜ் சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரிக்கு கற்றுக்கிட்டா நம்மளால் சோனிக் ட்ரிக்கை வந்து ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். ஸோ வந்து யாருக்கெல்லாம் சார்ஜ் எப்படி செய்யணும் தெரியலையோ அவங்களாம் வந்து முதல்ல சோனிக் ட்ரிக்கை வந்து கற்றுட்டு வாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிகிட்ருப்போம், ஸ்பின் பண்ணுவோம் இந்த 2 விரலை யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இதுலேயும் பண்ணிகிட்ருங்க. பண்ணும்போது இந்த விரலை யூஸ் பண்ணி இப்படி அதை ஸ்பின் பண்ணும்போது டக்குன்னு வந்து வீசுற மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஸ்பின் பண்ணுவோம், டக்குன்னு இதை வச்சு வீசணும். அதாவது இந்த விரலை வச்சு இதை வந்து பிடிக்காமல் விட்டுடணும். ஸோ அப்படி வீசும்போது இது ஸ்பின் பண்ணிவிட்டு அப்படி தானாக பின்னாடி போவோம். ஸோ அப்படி பின்னாடி போகும்போது நம்ம ஆள்காட்டி விரல் வந்து இப்படி மடக்கி இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா தானாக இது வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரி ஸ்பின் பண்ணிவிட்டு டக்குன்னு இந்த இதை வச்சு இப்படி வீசணும். ஸோ இப்படி வீசினிங்கன்னா தானாக இது வெளில வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். இதுதான் சோனிக் ட்ரிக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சார்ஜ் செய்யுங்க. சார்ஜ் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தானாக வந்து டக்குன்னு இப்படி வீசுங்க. அப்படி இல்லைனாலுமே வந்து இப்படி இன்னொன்று வந்து எப்படி பண்ணலான்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். ஸோ வந்து இப்படி பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. அதாவது வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இப்படி ஸ்பின் பண்ணும்போது டக்குன்னு வீசினா உங்களால் பண்ண முடியாது என்ன தெரியல. அதுக்கு பதில் இப்படி பண்ணுங்கள். நீங்கள் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த விரல் வந்து தானாக இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது தானாக வந்து நீங்கள் இதை கொண்டு போய் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து இந்த விரல் வந்து இந்த விரல் தொடுற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னாலே இது ஸ்பின் பண்ணும்போது தானே இப்படி வரப்போ நம்ம இங்கே வந்து இதை வச்சுருந்தோம்னா இந்த இடம் வந்து இந்த ஆள்காட்டி விரலை அடித்து தானே இது இப்படி வந்துடும். ஸோ அப்படி இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து சார்ஜ் செஞ்சிட்ருக்கேன், டக்குன்னு நான் வந்து அந்த விரலை கொண்டு போனேன் பட்டுட்டு. ஸோ அப்படி தான். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது போக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்படி தான், ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் சார்ஜ் செஞ்சுக்கிட்டு இருங்க, டக்குன்னு இந்த ஆள்காட்டி வரல இந்த இடத்துல கொண்டு போங்க. இப்படி பண்ணாலே தானாக வந்து இப்படி வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ இப்படி தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸோ ஸ்டெப் 1 வந்து இப்படி சுற்றுறோம். ஸ்டெப் 2 இந்த விரலை கொண்டு போய் இந்த இடத்துல வைக்கிறோம். ஸ்டெப் 3 தானாக இது இங்கே வரும், டக்குன்னு நம்ம வந்து பிடிச்சிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ வெறும் 3 ஸ்டெப் தான். சார்ஜு, அப்புறம் வந்து ஆள்காட்டி விரல் இப்படி கொண்டு போங்க, இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சார்ஜ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவள் தான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.